அறிவே தெய்வம் மனமே குரு குருவே சரணம் தன்னை அறியும் அறிவே பூரணம். ஆத்ம நமஸ்காரம். வாங்க, என்ன சந்தேகம் கேட்குறீங்க? என்ன தெளிவு வேணும் சொல்லுங்க. என்ன கொஞ்சம் சொல்லுங்க. என்ன அதான் இந்த அவன் செய்யறப்ப நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு செய்யறதில்ல. ஆமாம், கழுத்து இந்த பகுதி கொஞ்சம் லேசா வலிவுது. அது உங்களுக்கு நம்ம புதுசா ஒரு பழக்கம் எதுவுமே புதுசா பழகிற போது அதுவா நம்ம மாறுற வரைக்கும் அது கொஞ்சோண்டு நமக்கு அந்த பழக்கத்துக்கு வரது கொஞ்சம் உடம்புல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது தீவிரமா என்ன பண்றவங்களா இருந்தா நிறைய மாற்றத்தை கொடுத்து வரும். அதனாலதான் உங்களுக்கு இந்த வாசி யோகத்திலேயே அந்த மாதிரி வாசி யோகங்கிறது என்ன, நேரடியே கரண்ட் தொடரும், சுத்தி வளைச்சு வர்றதில்லை. குண்டலினி யோகங்கிறது ஊர் சுத்தி வர்றது. வாசி யோகங்கிறது நேரடியா அந்த கரண்ட தொடரும். அதனால சொல்லும் போதே சொல்லுவாங்க, பயந்துக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம அந்த வாசி யோகத்துல பண்ணும்போது என்னன்னா, கொஞ்சம் கழுத்து நீங்க நேரம் அப்படி தூக்கக்கூடாது. உடலு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கணும். கண்ணுதான் அப்படி இருக்கணும். கண்ணு மட்டும் இருக்கணும். நாம ஆனா எப்பவும் போல இயல்பா தலை நேரா இருக்குது. கண்ணு மட்டும் மேல போகணும். கண்ணு மேல பாக்கணுங்கிறதுனால நீங்க தலையை இப்படி கொண்டு போகக்கூடாது. இப்படி கொண்டு போனா தான் அந்த நரம்பு சுருங்கும், உடனே வலிக்கும். புரியுதுங்களா? அது உடனே வலிக்கும். நார்மலாவே இருக்கிறீங்க. இப்ப நார்மலா இருந்தீங்களா? இப்ப நார்மலா இருக்கிறீங்க. கீழே பார்த்தா மூக்கு தெரியும், நேரா பார்த்தா சிவன் தெரியும். கண்ணை மேல பார்த்தா வானத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம கடவுள் எங்க இருக்கிறாரு? மண்ணில் இருக்கிறாரா வானத்துல இருக்கிறாரா? வானத்துல தான் இருக்கிறாரு. கோயிலுக்கு போனா எங்க கும்பிடுறீங்க? ராஜகோபுரத்தை எங்க போடுறீங்க? மேலதான் கும்பிடுறீங்க. அண்ணாமலையார் போறீங்க, மேலதான் கும்பிடுறீங்க. அப்ப கும்பிடுறீங்க. அப்ப கோயிலுக்கு உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்ப இந்த உடம்பே ஆலயம். அப்ப ஆலயம்னா என்ன இருக்கும்? ஒரு ரவுண்டா காம்பவுண்ட் போடுறதுக்கு ஆலயம் இல்லையா? அப்ப பெரிய ஆலயங்கிறீங்க. தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயிலுங்கிறீங்க. அப்ப ஆலயம்னா அந்த உடம்பு ஆலயம்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆலயத்துக்குள்ள போனது ஒரு பலிப்பீடம் இருக்குமல்ல, பலிப்பீடம் எல்லாம் பலி கொடுக்கறது. அப்ப நீங்க உங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உடம்புக்கு எவ்வளவு பலி கொடுக்குறீங்க? டீ குடிக்கிறீங்க, இட்லி சாப்பிடுறீங்க, சோறு கொடுக்குறீங்க, இதெல்லாம் பலி கொடுக்கறது தானே உடம்புக்கு. அது எங்க போய் கிளியர் ஆகுது? பலிப்பீடம். உங்களுடைய வயிறு பலிப்பீடம். அப்ப கோயில் பாத்துட்டீங்க, காம்பவுண்ட் போட்டது இந்த கோயில், உள்ளம் பெரும் கோயில். அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சோன்னு ஃபர்ஸ்ட் பலிப்பீடம். சரி, பலிப்பீடத்தை பாத்துட்டீங்க. உங்களுடைய வயிறு பலிப்பீடம். பலிப்பீடத்துக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்துல ஒரு கொடி ஏத்தறங்க ரெண்டு கவுரு கட்டி இருப்பாங்க. ஒரு கவுரு ஏத்துவாங்க, ஒரு கவுரு இறக்குவாங்க. மொத்த கவுத்துல ஏத்தி இறக்க முடியாது. ஒரு கவுத்துல இழுத்தா தான் ஒரு கவுரு போகும். பார்த்திருப்பீங்க, கொடியை ஏத்துறதுனால ரெண்டு கவுரு வேணும். அப்ப கொடிக்கம்ப அந்த கொடிமரங்கிறது உங்களுடைய முதுகு சண்டு, ஃபைனல் கார்டு. அதுல இதுல ஒரு மூச்சு, இதுல ஒரு மூச்சு. இது ஏறவும் இறங்கவே இருக்குது. இந்த ஏறவே இறங்கவே இருக்குது. அதனாலதான் இதை நீ புடிச்சுக்க அப்படிங்கிறாரு. யார் சொல்றாரு? சிவாய்க்கு. சங்கு ரெண்டு சங்கு ரெண்டு தாரை ஒண்ணு. இந்த நாசரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரியில அந்த பாடல் வாசிக்கிறவங்க பாடல் தெரிஞ்சு தான் வாசிப்பான். ரெண்டு பேர் வாசிப்பாங்க. ஒருத்தன் ஒத்து ஊதுவான். அந்த ஒத்து ஊறதுல ஒரே சவுண்டு தான் வரும். அவன் தொடங்குல இருந்து நிறுத்துற வரைக்கும் வேற சவுண்டே வராது. அது இறைவனுடைய சவுண்டு, ஓம்கார சவுண்டு ஒண்ணுதான் அந்த ஒத்து ஊதுறத காட்டுறது. நாம உலகத்துல ரசாயனத்துக்காக பலது மாத்தி போடுறதா ரெண்டு பேர் பாட்டு எல்லாம் பாடுறது. எனக்கு அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்கன்னு இவனுக்கு ரெண்டு பேர் மாத்தி போடுவாங்க. அந்த ஒத்துவரோட சவுண்ட் ஒண்ணுதான். அது சிவவாக்கியருக்கு சொல்றாரு. தாரை இரண்டு, சங்கு ஒன்று. சங்குங்கிறது நடு கொடிக்கம்பத்துல ஏறி இருக்கிறது. சுழுமுனை நாடிக்கு பேர் சங்கு. அப்ப தாரை சங்கு ரெண்டு தாரை ஒன்று, சன்னல் பின்னல் ஆகையால். சன்னல் பின்னல்னா இந்த காத்து வெளிவந்தா தான் பேச முடியும். நீங்க பேசினாலும் காத்து வெளியே வந்தா தான் பேச முடியும். காத்த வெளியே அனுப்பாத பேச முடியாது. அப்ப சங்கு ரெண்டு தாரை ஒன்று, சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. இந்த மூச்சு வெளியே பேசிட்டு இருக்கிறதால சண்டை வருது. பேச்சு பிடிக்கல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கைகளை பண்ணிக்கிறீங்க. அப்புறம் குடும்பத்துல சண்டை வருது. அப்ப நீ பேசாத சிவனையன்னு இந்த மூச்சு உள்ள அடக்கி வச்சிருந்தா பேச்சு அடக்குனா மூச்சு அடக்கணும், மூச்சு அடக்குனா ஆயுசு போடும். அப்ப மூச்சு வந்தா பேச்சு வரும், பேச்சு வந்தா ஆயுசு போகும். அப்ப மங்கி மாளுதே உலகில், உலகத்துல சண்டை போட்டு வீணா இழைச்சு போய் இந்த உடம்பு எழுத்து வீணா செத்து போயிடறேன்னு சிவலிங்கர் சொல்றாரு. அப்ப சங்கு ரெண்டு தாரை ஒன்று, சன்னல் பின்னலை ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை பேர் இந்த மூச்சை இழந்து செத்து இருக்கிறான். அப்ப சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரையோர வல்லீரே,
தாரை உற வள்ளீரே கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாமே. கொங்கை மங்கையர்னா சிவசக்தி, மங்கையர்னா தெய்வம், கொங்கையர்னா சிவம். அப்ப கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாகமே அப்படின்னு சிவவைக்கியர் சொல்றாரு. அப்ப நடுவாண்ட இருக்கிறத ஒரு சொல்றாரு. அந்த நடுவாண்ட இருக்கிற போதல தான் நீங்க இருக்கிறது. இதை வந்து முதல்ல சரி பண்ணிக்கிறீங்க, நாடு சுத்தி பண்ணிக்கிறீங்க. நாடு சுத்தி ரெண்டும் பண்ணி இங்க போய் நின்றுது. சுழு முனைன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, சக்கரம் வீடுனா நீங்க பள்ளிக்கூடத்தில் போடுவாங்க கட்டம், 6 கோண சக்கரை இருக்குது, 4 கோண சக்கரை இருக்குது. அப்புறம் அரிசிட்டிகளா உங்களுக்கு வந்து 8 கோண சக்கரமும் இருக்கும். ஆனா முக்கோண சக்கரம் ஒன்று இருக்குல்ல, முருகனது அறுவடை வேண்டும் போட்டிருப்பாங்க, ஓம் சரவண பவான். இப்படி ஒரு ஏ இருக்கும், இங்க இருந்து ஒரு ஏ இருக்கும், இங்க இருக்கு 2 ஏ சேர்த்துனா 6 கோணம் வரும். அப்ப இந்த கோணம் தொட்டுருங்க. அப்ப இந்த கோணம் முக்கோணம், இது வந்து முக்கோணம், இதுதான் முக்கோணம். இது வந்து முக்கோணம். இது வந்து பாத்தீங்களா ஏவை கமத்தி போட்டு பாருங்க, ஏ மாதிரி இருக்கும். ஏவுக்கு வந்து குறுக்கு கோடு போட்டிருப்போம், குறுக்கு வி கமத்தி போட்டே எப்படி இருக்கும், விய கமத்தி போட்டே எப்படி இருக்குமோ அப்படித்தான். அப்ப சுழு முனைனா, சுழு முனைனா முனை இருக்குதுல்ல, இதுதான் சுழியாகிய முனை கண்ட பின் அனுஷ்டானம் விட்டார் ஆச்சான விட்டார்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. சுழியாகிய முனைன்னு சொல்றாருல, இந்த சுழி வந்து இந்த குழந்தை பிறந்த பிடிக்குதல்ல, அங்க வந்து ஒரு ஊசி துவார வழி இருக்கு. ஒரு ஊசியினுடைய முனி இருக்கிற ஊசியினுடைய ஓட்டை இல்ல, ஒரு ஊசியினுடைய ஓட்டைங்கிறது கவர் நூறு கோக்கிறது பெருசா இருக்கும். அந்த ஊசியினுடைய முனி இருக்கும். அத சொல்றாங்க மகான்கள், அந்த ஊசியினுடைய முனையில 10ல் 1 பங்கு சைஸ் ஓட்டம். அப்ப நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுலதான் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு வருது. அந்த ஆற்றல் இங்க வருது. அதை நம்ம இந்த பயிற்சி மூலியமா கொஞ்சம் இழுத்துக்கிறோம், சரி பண்ற கூட்டுக்கிறோம். அப்ப நீங்க வந்து நேரா இப்படி இழுத்து விடுற போது உங்களுக்கு இழுத்து விடுற போது சக்தி அதிகமாகும். அதிகமாகுதா? இந்த அதிகமாகிற போது அந்த அதிகமானதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு 21 முறை செஞ்சா போதும். இப்படி இயல்பா நீங்க ஏத்துறீங்களா இறக்குறீங்களா மூச்சு தெரியவே கூடாது. உங்களுடைய நான் வாயினே அசையக்கூடாது, மூக்குல சத்தமும் வரக்கூடாது. அதாவது மனதாலேயே நீங்க இப்படி கூட செய்யலாம். நீங்க மூச்சு இழுக்காட்டி கூட அந்த மனதாலேயே நீங்க கீழே வரவும், மனம் மேல போய் உட்காரணும். புருவமையம், இங்க புருவமையத்துல இதான் அக்னி, சுழுமுனை நாடி அக்னில. இங்க புருவமையத்துக்கு மேல போகும்போது மூச்சு மேல இழுக்கும் போது புருவ மையம், மூச்சு விழும்போது அதுதான். எப்படி ஐஸ்ல கூல்ட்ரிங்க் குடிச்சீங்களா புரியுவீங்க, பழு ஒண்ணுதுன்னா அப்படி ஒரு அது மாதிரி. அதனாலதான் ஊ எம் ஈஸியா இருக்கு. இது செய்யறப்ப நம்ம அதை நீங்க கவனிக்க வேண்டியது. தியானம் பண்ற போதுதான், நீங்க தியானம் பண்ற போதுதான் நாக்கு கண்ணுக்கு வேலை. இயல்பா வச்சுக்கலாம். நீங்க இந்த இது அது இருக்கிறப்ப இல்ல நீங்க இது வந்து நீங்க நாக்கு இருக்கும்போது நாக்கை கவனிக்காதீங்க, அதனுடைய போக்கில் விட்டுருங்க. நாக்கை கவனிக்க வேண்டாம். இப்ப வந்து அந்த மாதிரி நாக்கு அப்படி சும்மா அதுக்குள்ள போட்டுருங்க, அது பாட்டு வாய்க்குள்ள கடக்கட்டும், அதை கவனிக்கவே வேண்டாம். நீங்க மூச்சு மட்டும், ஆனா கண்ணு மேல் நோக்கி இருக்கட்டும், கண்ணு கீழ் நோக்கி போக கூடாது. மூச்சு ஸ்டார்ட் பண்ணும் போதே, மூச்சை இழுக்கும் போதே நீங்க ஃபர்ஸ்ட் தவந்தொடங்கி ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு, அன்னை தந்தை ஆசான வணக்கம் சொல்லிட்டு, பிரபஞ்ச பரிணாம வணக்கம் சொல்லிட்டு, பிரபஞ்ச உயிரின வாழ்த்து சொல்லிட்டு, பிரபஞ்ச உயிரின வாழ்த்து சொல்லிட்டு நாடி சுத்தி ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து இடது பக்கம் ஆரம்பிக்கணும். அம்மா மூச்சு இழுக்கிறப்ப நம்ம எந்த இல்ல, நீங்க இழுக்கிறதா யாருமே கேட்காத அளவுக்கு தான் இருக்கணும். உங்க சக்திக்கு உடம்புக்கு எவ்வளவு தாங்குமோ 5 செகண்ட் அல்லது ஒரு 10 செகண்ட், அவருக்கு 15 செகண்ட் மூச்சு தம் கட்டுற அளவுக்கு இழக்கூடாது. நீங்க வந்து அதே மாதிரி மூக்குப்படி போற மாதிரி இழுக்கூடாது. நீங்க இழுக்கிறீங்களா, கைதான் மாறுறது தெரியணும். எதிர்பார்த்து பார்த்தா இந்த கைதான் மாறுறது தெரியணும், மூக்கு வந்து சத்தமே வரக்கூடாது. அப்படிதான்.
நீங்க மூக்கு இயல்பா ஏத்துறீங்க, இயல்பா இருக்கிறீங்க, ஒன்னும் சிரமமே இல்லை. நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து இழுத்து விடுறோம், மறுபடியும் இழுத்து இப்படி விடுறோம். இதான் ஒரு கணக்கு. ஒரு கணக்கு. இந்த மூக்குல எந்த மூக்குல தொடங்குறீங்களோ இங்க தொடங்கி இது என்ன பண்ணும்னா, நீங்க இழுக்கும் போது நீங்க இங்க கவனிக்க வேண்டியதே இல்ல. நீங்க இழுத்தீங்களாங்க போய் முட்டி அதை தடுத்துக்கும். அங்க சுழுமுனை அணை இருக்குது, தடுப்பணை இருக்குது, இங்க போகும். நீங்க போகும்போது அடைச்சுக்கிறீங்கல்ல, நீங்க விரல நீங்க இழுக்கிறத நிறுத்தினா காத்து ஒடியாரும். அந்த காத்து ஒடியாடும் போது அழுத்திக்கிறீங்களா, நீங்க இழுக்கிறீங்கல்ல அடைச்சுக்கிறீங்க, அது வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கோம், உடனே இங்க விட்டுறீங்க. இந்த அப்புறம் இங்க இழுக்கிறீங்க, உடனே இங்க போய் இங்க வரணும். அதோட ஒண்ணு முடியுது. இங்க நீங்க தொடங்குனீங்களா, இங்க போய் இங்க வந்தா தான் சொல்லுங்க. அது கிளீனா உங்களுக்கு அந்த சீட்லயே எங்க தொடங்குறீங்களா ஒரு சுற்று போய் மறுபடியும் திருப்பி வந்தா தான் ஒரு கணக்கு. அது மாதிரி 21 சுத்து செய்யணும். அந்த 21 சுத்து அந்த நாடி சுத்தி போனது, நாடி சுத்தி 21 போனது. நீங்க வந்து நாடி சுத்தி செய்யும் போது நாக்கு மடக்கிறதெல்லாம் கவனிக்காதீங்க. நாடி சுத்தி 21 முறை முடிஞ்சோடனே சின்முத்திரை, ஆசியா முத்திரை, சாமவி முத்திரை. சின்முத்திரைனா இந்த நாக்கு என்னமோ அந்த புகையில போய் சொருன்னு நினைச்சுக்காதீங்க. சும்மா லேசா இந்த பல்லில் ஒட்டிட்டு இருந்தா கூட சரி, நாக்கு கீழே கிடக்கூடாது. இந்த நாக்கு இப்படி போடுங்கிறதுல இல்ல, இப்படி இருக்கிறது வேற இப்படி. இன்னொன்னு மேல வச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த உமிழ்நீர் வருது வரட்டும், அப்புறம் அது மூணு உமிழ் நீர் மறுபடியும் வந்து உமிழ் நீருக்கு 2 சொல்லி இருக்கிறேன். இதே விசுக்கு ஒரு விசுக்கு என்ன பண்ணா அப்படின்னு இரும்பல் வரும். இரும்பல் வந்து இரும்பல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா சளி உடைஞ்சு வரும். இரும்பல் வர மாதிரி இருந்தா சளி உடைஞ்சு வரும். அந்த உடைஞ்சு வர்றது பாத்தீங்கன்னாவே தெரியும், கெட்டிய பாலாடையாட்டு. பாலாடையாட்டு அதை நீங்க கையில டீ கப் வச்சு துப்பி இருக்கும். அதுக்காக எந்திரிச்சு போகணும். அது வந்தாலும் நீங்க தவம் பண்ணும்போது ஈஸ்வரன் துறா கப் ஒண்ணு வச்சுக்கோங்க. தவம் பண்ணும்போது வேஸ்டேஜா தூக்கி எறியறதுக்கு வந்ததுன்னா பயன்படுத்தி வராட்டி தூக்கி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்காக நீங்க எந்திரிச்சு போக கூடாது. நம்ம எந்த நேரத்துல வரும்னு சொல்ல முடியுமா? இயற்கைய தும்பலும் வைக்கல, அது ஒரு கப்பு வச்சுக்கோங்க. திடீர்னு எந்திரிச்சு கஷ்டப்பட்டு போகணும், மறுபடியும் உட்காருன்னா எல்லாம் கலைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வளவளப்பு தன்மைங்கிறது ஒண்ணு தெரியும். வளவளப்பு தன்மையோட அந்த சளித்தன்மை உங்களுக்கு தெரியும். அந்த சளித்தன்மை மூக்குல சென்ற மாதிரி கெட்டியா வரணும். சளித்தன்மை மாதிரி அது வந்து கொட்டுச்சுன்னா அதை காய் துப்பிடுங்க. அது இல்லாத நீர் மாதிரி வந்துன்னா உமிழ் நீர் உங்களுக்கு தெரியும். உமிழ் நீரை நீங்க முழுங்கிருங்க, அதுதான் உங்களுக்கு உயிர் காக்கும் மருந்து. உயிர் காக்கும் மருந்தா தான் உடம்புல வியாதியே வராது. அது சிறுநாக்கள் இருந்து வடிஞ்சு வர்றது. அந்த மாதிரி உமிழ் நீர் அப்படியே ஜொல்லு ஒழுவுற மாதிரி வந்துட்டே இருக்கு. அந்த உமிழ் நீர் வந்துங்க, நீங்க உமிழ்நீர் சாப்பிட்ட வரைக்கும் உடம்புல எதிர்ப்பு சக்தி உடம்புல உமிழ்நீர் சுரக்கிறதுனாலதான் உடம்பு இருக்குது. உமிழ்நீர் சுரக்கலைன்னா இருக்காது. ஆனா சளியா வரும்போது தொண்டையில இருந்து நீங்க ரொம்ப நாளைக்கு தவம் பண்ணும் போது மேல வந்து அந்த நொங்கு மாதிரி அப்பி இருக்கும். அண்ணாக்குள்ள இந்த சிறுநாக்குக்கு மேல அந்த மேல வந்து அந்த பெருமூளை சிறுமூளை 2 பக்கம் மூளை இருக்குது. மூளைக்கு கீழே சுத்தி வர மண்டையில அந்த மண்டை ஓட்டுல என்ன பண்ணி இருக்குன்னா சுத்தி வர அந்த பித்த நீர் படிஞ்சிருக்கும். இப்ப நம்ம தவம் பண்ணும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்களா, அந்த நீர் ரொம்ப நாள் ஒரு நாள் 2 நாள் வராது, மாச கணக்கில் நீங்க பண்ணணும். பண்ணும் போது அந்த அளவுக்கு ஹீட் ஆகி சூடு வந்து ஹீட் ஆகி அது உருகி வரும். அப்ப வரும்போது பாத்தீங்களா அப்படி சளி மாதிரி வளவளன்னு வரும். அந்த மாதிரி வளவளன்னு வர்றது துப்பிடுங்க. சாதாரணமா நீங்க மனநிலை நல்லா இருந்து நல்லா தவம் பண்ணும் போது உங்களுக்கு இயற்கையாவே சளி அதிகம் இல்ல, உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்ப இயற்கையா மனசு நல்லா இருக்குது. அந்த மாதிரி தவம் பண்ற போது உங்களுக்கு நீர் வந்து உமிழ் நீர் நல்ல நீரா வரும். அது புளிப்புவா அரிசுமைங்கிறோம்ல, அந்த நீர் சில சமயத்துல புளிப்பா தெரியும், சில சமயத்துல அரை சக்கரை போட்ட மாதிரி தெரியும், சக்கரை மாதிரி சில சமயத்துல பனித்துளி மாதிரி தெரியும். அந்த ருசியில் அந்த அரிசுமைங்கிறது அதுல கொடுக்கும். அதை நீங்க தப்பி குடிக்கிறீங்க. அதை நான் அப்படி படக்குன்னு அதை குடிக்கிறீங்க, உடம்புக்கு நல்லது, வியாதி வராது. கண்ணை பார்த்துட்டே இருக்கிறோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு அப்படியே மூடுது. முடிச்சுக்க முடியல. அதாங்க அப்புறமேட்டு திறந்துக்கிறோம். அதை உண்மைட்டுற மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்கா பழக்குங்க. அது பயிற்சி தாங்க. இப்ப நீங்க குழந்தைங்க. ஆமாம், அது ஒண்ணு சந்தேகம் இல்ல. இப்ப சீக்கிரம் நீங்க வந்து குழந்தை, இப்ப வந்து நீங்க குழந்தைங்க, இனிமேல் தான் நீங்க எந்திரிக்கணும். வாய் பிறந்திருக்கிறீங்க. அது உண்மைதான். நீங்க இந்த உபதேசம் வாசியோ உபதேசத்தினுடைய குழந்தை. நீங்க வாசியோகத்தினுடைய இப்பதான் 1 மாசம் கூட ஆகுதுன்னா இப்ப பச்சை குழந்தை. இந்த பச்சை குழந்தை அது காலியா கையாட்டணும் காலாட்டணும் எந்திரிச்சு நடக்கிறதப்ப அப்ப நீங்க ஒவ்வொன்னா பழகணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 8 நாள் 9வது நாள் கண்ணை வந்து மேல நீங்க தூக்கி இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா
கொஞ்சம் உலகத்திலேயே நீங்க வந்து கண்ணை விழிச்சு பண்றது தவறு தான் அதிகம். வாசியோக தவறுனாலே யாரும் கண்ணை மூடி பண்ண மாட்டாங்க. அது சித்தர்கள். வாசியோக தவங்கிறது சித்தர்கள். குண்டலினி தவங்கிறது வந்து யோகிகள் ஞானிகள் பண்றது. யோகிகள் ஞானிகள் அதிகமா பண்ணது பெரும்பாலும் அவங்களும் வாசியோகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு அதிகமா அவங்க காட்டி கொடுக்கல. சித்தர்கள் இந்த வாசியோகத்தை உலகத்துக்கு எளிமையா காட்டி கொடுத்தது காகபுஜண்டர் பெருமானு, திருமந்திரம், சிவவாக்கியர், அகத்தியர். இந்த 4 எல்லா நூல்லையுமே இருக்குது, வள்ளலாறுலயும் இருக்குது. ஆனா காகபுஜண்டர் பெருமானு தான் வாசியோகத்தை நீட்டா கொடுத்திருக்கிறாரு, அகத்தியரும் நீட்டா கொடுத்திருக்கிறாரு. அதனால வந்து அந்த கண்ணு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேசா தூக்கி பாக்குறதுனால இந்த கண்ணு விழி வந்து வலிக்கிற மாதிரியே கொஞ்சம் நெத்தி ஜிபன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 நாள்ல தானா சரியாயிடும். ஏன்னா இது வந்து கண்ணு கொஞ்சம் வலிக்கிறது, நரம்பு வலிக்கிறது ஒண்ணும் ஆகாது. 100% அப்படி உங்களுக்கு ஆமா இவ்வளவு மோசமா ஒண்ணு தாங்கிக்க முடியாத வலி அதெல்லாம் இல்லைன்னா அது இல்லைன்னா மீடேறி வரவே முடியாது. மீடேறி இல்லைன்னா அங்க இங்க மையத்துல ஒவ்வொரு மையத்தையும் 10 நிமிஷம் பார்த்துட்டு 30-40 நிமிஷம் முடிச்சுட்டு எதிர்த்து போலாம். அங்க என்ன வந்ததுன்னு என்ன கண்டுபிடிக்க முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும், ஒன்னே தெரிய முடியாது. இப்ப நீங்க இவ்வளவு நாள் தவம் பண்ணிருக்கிறீங்க, இத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க, அது எந்த தவமா இருக்கு நமக்கு தேவை வேண்டியதில்லை. எப்பவுமே ஒரு தவத்தை பத்தியோ மார்க்கத்தை பத்தியோ புடுத்தைகளை பத்தியோ நம்ம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. சந்தேகம் பொதுவா சித்தர்களுடைய நூலை வச்சுதான் கேட்கணும். எப்படின்னா அப்படித்தான் கேட்கணும். அதனால நீங்க இப்ப பண்றீங்க, இந்த மனசு உங்களுக்கு அலைபாயறது அதிகமா, அலைபாயறது குறைஞ்சிருக்கு. இந்த மனசு வந்து நீங்க வந்து ஏற்கனவே கண்ணு கீழ் நோக்கி நீங்க தவம் பண்ணினதுக்கும் இப்படி கீழ் நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க மனசு தவத்துல கண்ணை மூடனா எங்கெங்கயோ கூட்டிட்டு போகும். ஆனா இந்த மனசு என்ன பண்ணிட்டீங்க, உட்கார வச்சுட்டீங்க. மனதனுடைய பிறப்பிடத்துல உட்கார வச்சுட்டீங்க. மனதனுடைய பிறப்பிடம் குருபீடம். இதுதான் குருபீடம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா, சாட்சாத் குரு பரபிரம்மகா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பீடமும் இதுதான், அக்னி நேத்திரமும் இதுதான், சுழுமுனை நாடியும் இதுதான், புருவ மையமும் இதுதான், சிற்றம்பலமும் இதுதான். இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது. இவரு ராஜநட திறந்தா தான் நீ கற்ப கடகத்துல உள்ள இருக்கிறது இந்த சுழுமுனை போய் பார்க்க முடியும். இது திறந்தா தான் இங்க இருந்து ஒரு விரல்ல இவர் இருக்கிறார், இதுல இருந்து ஒரு விரல்ல அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, காளாமணி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது கீழே இதுக்கு வந்து ஆமா இதுக்கு வந்து என்ன இங்க இருந்து இவர் என்ன ஊத்திக்கிட்டு இருக்கிறார் கீழ இருந்து. இதுல இருந்து ஒரு விரல்ல சுழுமுனை நாடி, இதுல இருந்து ஒரு விரல்னா இந்த இடத்துல மட்டும் இல்ல, கற்பனையா தொண்டை குழிக்கு உள்ள மானசீகமா இந்த ஒரு விரலுக்கு உள்ள நினைச்சுக்கணும். இந்த ஒரு விரல் உள்ள சென்று மையம் நினைச்சுக்கணும். அப்பதான் செட் ஆகும். அதுக்கு பேர் தான் சுழுமுனை நாடி. இது வந்து அதுக்கு போற வழி, உள்ளுக்குள்ள ராஜ நடைக்கு போற வழி. இது வழி சுழுமுனை நாடி திறந்தா தான் இந்த விளக்கு எறியறத உங்களால பார்க்க முடியும். அப்ப இது துறக்கிறதுக்கு இந்த சளி களமெல்லாம் வலிஞ்சு வரணும். இந்த கோலையில பாருங்க யமகோலை, அதுக்கு பேரு யமகோலை. அது வந்து தொண்டையை அடைச்சிக்கிட்டா தான் பேச முடியாத திணறி மூச்சு கரெக்ட் இழுத்து செத்து போயிடுறாங்க. பாத்தீங்களா? இந்த தவம் பண்றவங்க சித்தர்கள்லாம் நீங்க ஒரு சித்தராவது நோய்வாய்ப்பட்டு கரெக்ட் இழுத்து செத்தான்னு வரலாறுல இருக்கவே இருக்காது. ஞானிகள்லாம் நோய்வாய்ப்பட்டு செத்து இருப்பாங்க. நம்ம பேர் சொல்ல விரும்பல. ஞானிகள் எல்லாம் மகான்கள் சொல்றது, ஞானின்னு சொல்றவங்க எல்லாம் நோய்வாய்ப்பட்டு சித்திரவதைப்பட்டு உடம்பு சிரமப்பட்டு மனவேதனைக்குள்ள இறந்திருப்பாங்க. சித்தர்கள் நோய்வாய்ப்பட்டு புண்புட்டு நொந்து போய் புண்ணாய் புழுவாய் செத்தது சரித்திரமே கிடையாது. காரணம் அவங்க வாசியில் இருந்தாங்க, வாசியில் இருக்கிறாங்க. வாசி யாரு? வாசி யாரு? வாசினா சிவன், மாத்தி போட்டா சிவா. வாசி 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 வாசிய வாசிக்க 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 நீ சிவாசி ஆயிடுற. அப்ப வான்னா அம்மா காத்து, சீனா சிவம் நெருப்பு. அப்ப இத வந்து ஊதிக்கிட்டு இருக்கிற போது பத்திக்கு மேல இருந்தா இது தனியா இது தனியா இருக்குது. அப்ப காதுல ஊதுனா அந்த காத்தை கொண்டு நெருப்பு கொண்டு ஊதுற போது ரெண்டு நெருப்பு பிடிச்சிடும். அப்ப நீ என்ன பண்றது? ஏத்தவே இறக்கும் போது ஒரு 21 நிமிஷம் செஞ்சா போதும். எங்களுக்கு எல்லாம் 1 மணி நேரம் ஜெயிச்சு விட்டுருக்கிறாங்க. நீங்க 21 முறை இது ஏத்தி இறக்குறது. எப்படி நாடி சுத்தி 21 முறை பண்றீங்களோ அதே மாதிரி இந்த மூச்சு ஏத்தி இறக்குறது இயல்பா ஏறுதல் இல்லையா கூட தெரிய வேண்டியது. பாருங்க, அப்படி சின்முத்திரை, லம்பிகா முத்திரை, லாங் லா லா அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு மேல அதை கவனிக்க வேண்டாம். அது மறுபடியும் இறங்கிட்டாலும் நீங்க கண்டுக்க வேண்டாம். ஆனா இது இறங்கக்கூடாது, சாம்பவி இறங்கக்கூடாது. சாம்பவி இறங்கினா உங்க மனம் வெளியே போயிடும். சாம்பவி இருக்கிற வரைக்கும் தான் கண்ணு அப்படியே இருக்கும். கண்ணு வந்து மயிரள அளவுக்கு ஆடுனா கூட உங்க மனசு அலைவாயும். இப்ப சாம்பவி இருக்குது. இந்த சாம்பவி பார்த்தபடியே இந்த கண்ணு 2 கருவிலையும் இதை பார்க்கணும். 2 கருவிலையும் புருவ மையத்தை பார்க்கணும். உங்க மனசை கொண்டு ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். மனசு அலைபாயாது,
மூச்சு இதுல போறது யாரு வந்து வயிற்று நீங்க 1 மணி நேரம் இருந்தாலும் ஒரு நாளே இருந்தாலும் இதுல மூச்சு ஒரு பொட்டு கூட வராது. மேலதான் ஏறிட்டே இருக்கு உள்ளுக்குழி. அதுக்கு பேர் தான் வாசி. ஒரு சாணம் போடுறது வாசி, 1 முழத்து போடுறது கொண்டல். இந்த 1 முழம் நமக்கு தேவையில்லை. இதை நினைச்சா இதை வந்து இவன் எழுதிட்டு போயிடும். அதனால நம்ம ஒரு சாணம் தான் காப்பாற்றணும். ஆமா, அதனாலதான் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதான ஒரு சான், எஞ்சான் உடம்புக்கு ஒரு சான் சிரசே பிரதானம். அப்ப இங்க இருக்கிற போது என்ன பண்றீங்க, இதையே கவனிக்கிறீங்க. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரே. உருதரித்த நாடியில், உருதரிக்கிறது இந்த நாடி தான் உருதரித்த நாடி. இங்கிருந்து இதுதான், இங்கிருந்து ஆற்றல் வல்லினா இதுக்கு வேலை கிடையாது. உயிர் மையம், உடல் மையம். உடல் மையத்துக்கு உயிர் வேணும். இவனுடைய உதவியோ செயலோ இவனுக்கு தேவையில்லை. இவனுக்கு எல்லாத்துக்கும் இவனுடைய உதவி இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தேவை. இவங்களுடைய உதவி எல்லாம் இவனுக்கு தேவையில்லை. அதனாலதான் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரே. கபாலம் தான் உச்சிதான் கபாலம். இங்க ஏத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாளில அந்த யமகோளம் உடைஞ்சு அந்த பக்கம் போயிடும். அப்பதான் உங்களுக்கு அந்த பிரம்ம பிரகாசம் தெரியும். வானத்தால் மின்னுது பாத்தீங்களா, அந்த மின்னல் வெளிச்ச மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் அது மின்னாத இடிக்காத அந்த மின்னல் அப்படியே அதே மஞ்சள் கலர்ல இந்த வானம் முழுவதும் மஞ்சள் கலர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓம்காரன் நாதங்க. ஏன்னா அழுத்தம் ஒளி, அழுத்தங்கிறது பின்னல் அழுத்தம். அடுத்த ரேஞ்சில் தான் 3வது அது ஒளியா வருது. ஒளினா சத்தம் ஓம்காரம், அடுத்தது ஒளியா வருது நாதம். விந்து அப்படிங்கிறது விந்து நாதம்னா சத்தம், விந்துனா நெருப்பு. அதனால 2 சேர்த்து விந்து நாதம். விந்து நாதம் சொல்லும் போது சொல்றாங்க பாத்தீங்களா, விந்து நாதம். அப்ப என்ன ஆகுது, நீங்க விந்த பார்த்துட்டு தான் நாதம் பாருங்க. அப்ப விந்து நெருப்பு. அப்ப மானம் மின்னும் போது என்ன பண்ணுது, படுன்னு மானம் மின்னுது, அப்புறம் சத்தம் வருது. மானம் மின்னு கோடு விழுந்ததுக்கு அப்புறம் மானம் மின்னதுக்கு அப்புறம் தான் சத்தம் வரும். ஏன்னா இந்த நெருப்புக்கு மேலதான் சத்தம் இருக்குது. சத்தத்தினுடைய அழுத்தம் தான் நெருப்பு. அதனாலதான் அந்த நாத ஒளிங்கிறது. அப்ப அந்த நாதம் மஞ்சள் கலர்ல தெரியும். அப்ப உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரே. கபாலம் ஒவ்வொரு நாளும் செய்கிறது. விருத்தரும் பாலராவார். வயசான மாதிரியே தெரியாது. விருத்தரும் பாலராவார். மேனியும் சிவந்திடும். இவனுடைய அது சிவந்தர்னா செகப்பாவது இல்ல, நீங்க கருப்பா இருந்தா கூட உங்களுடைய முகம் வந்து கரையாது பாக்குறதுக்கு. ஏப்பா முகத்துல நல்ல தேஜஸா கரையா இருக்கு, பாக்குறதுக்கு நல்ல கரையா இருக்குன்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கு. அதான் விருத்தரும் பாலராவார், மேனியும் சிவந்திடும். அருதரித்த நாலபாதம் ஐயன் பாதம் உண்மையே. நான் ஆண்டவ மேல சத்தியமா சொல்றேன், நீ அதை கேவடி, உனக்கு நல்லா இருக்குங்க. திருமூலர் அதுக்கு சொல்றாரு. அதனால மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. வாயுனா காத்து. உன் மனசு எங்குண்டு, மனம் மனங்கிறமல்ல, மனதனால் ஆனது மனம். அப்ப மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயு அங்கு இல்லை. நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுடைய மனசும் பார்வையை கட்டுறது. உங்களுடைய பார்வை லேசா அந்த பக்கம் தெரிஞ்சுன்னா காத்து அங்க போயிடும். காத்து மனசு கண்ணு போனா காத்து போகும். கண்ணு எங்க பாக்குதா காத்து அங்க போகும். காத்து போகாத கண்ணுக்கு ஒளி வராது. அப்ப மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. இந்த மனசு அதோட லயமாயிருங்க திருமந்திரம். அப்ப மண்மயத்துள்ளே மயங்கிருக்குன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பயிற்சி பண்ணுங்க. பெருமான் சொல்றது ஈரெட்டுல சொல்றாரு. ஈரெட்டுனா 16 சொல்றாரு. 16 நாம வந்து 6 8 7 8 5 8 7 எடுத்துக்கிறோம். அப்ப அது வரைக்கும் இதெல்லாம் அதாவது செட் ஆயிடுச்சு, 8 8 ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கண்ணு நாம மேல தோக்குறது புதுசு பயிற்சிக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அப்படிங்கிற சிவானந்த பரமஹம்சர், சாமி சிவானந்த பரமஹம்சர் தான் இந்த வாசியோக சித்தர்கள் மூலம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா உலகத்துக்கு இதை கொண்டாந்து எளிமைப்படுத்தி கொடுத்தவர், இந்த வாசியோகத்தை உலகுக்கு எளிமைப்படுத்தி காட்டியவர் ஆத்மபிதா சாமி சிவானந்த பரமஹம்சர் தான் எளிமைப்படுத்தி காட்டிக்கிறார். அவருதான் வாசியோகம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர்ல இந்த வாசியோகத்தை கொடுக்குறாங்க. ஆனா சிவானந்த பரமஹம்சர் அன்னைக்கு என்ன தொடங்கினாரோ அன்னைக்கு தொடங்கி வச்ச பிறகு அப்படியே அந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அது பிரகாரமே அதை கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அதனால வாசியோகத்தினுடைய தந்தை அவரு தான். அந்த வாசியோகத்துக்கு தந்தை யாருன்னா அது சாமி சிவானந்த பரமஹம்சர் தான். ஆனா அதனுடைய மூலமெல்லாம் போல சித்தர்கள் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் அந்த வாசியோகம் வெளி உலகத்துக்கு வந்தது.
அதை வந்து கதி பயிற்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏத்தி இறக்கிறோம்ல, அது கதின்னு சொல்லுவாங்க. ஏத்துறதுக்கு ஏத்திய கதினா காத்து, கதினாலும் காத்து, வாசினாலும் காத்து, ஆச்சா மூச்சுனாலும் காத்து, இதெல்லாம். அதனால நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து அந்த நீங்க ஒரு ஆரம்பத்தில் 1/2 மணி நேரம் கூட பண்ணுங்க. 1.5 மணி நேரம் எது கொடுத்துருக்குன்னா, அதாவது இந்த தவம் மேக்சிமம் 1.5 மணி நேரம் பண்ணு. எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா 1.5 மணி நேரம் போக தெரியாது. ஏன்னா தெரியாது உங்களுக்கு, இந்த கை கால் வலிக்கிறதும் தெரியாது. நீங்க தன்னை மறந்துடுவீங்க. ஏன்னா மனசு வந்து வெளியே போனா தான் கை வலிக்கிறத அதெல்லாம் ஒண்ணு வழியில ஒண்ணு கைகால். நீங்க வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்னன்னா, இன்னொன்னு இந்த சின்முத்திரையில வந்து இந்த சின்முத்திரை இப்படி இருக்கிற போதே உங்களுக்கு இதுலயே ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு. இது சிவசக்தி. இது ஜீவாத்மா பரமாத்மா, இது ரெண்டும் ஒண்ணு சேர்க்கிறீங்க. இது 3 விட்டுறீங்க தனியா. இந்த 2லயும் வரும்போதே இந்த 2லயும் இதுலயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அப்ப நீங்க இப்படி கவனிக்கிறீங்க. கவனிக்கிறது என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணு சமயத்துல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டைம்ல மடக்க வேண்டியதுன்னா மடக்குங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இந்த கருமொழிக்கு நேர் கண்ணுல தண்ணி வருங்க வலிஞ்சு, என்னைக்கு கண்ணுல தண்ணி வலிஞ்சு கொட கொட கொடன்னு வருதா அன்னைக்கு உங்களுக்கு கண்ணு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அன்ன வரை கொஞ்சம் வலிக்கும் பிடிக்கும் இருக்கு. எனக்கு ஆரம்பத்துல அப்படிதான் கண்ணுல கடுகடன்னு வந்தது. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நெற்றி கண்ணு திறக்குதுன்னு அர்த்தம். நெற்றி கண்ணு திறக்குதுன்னு அர்த்தம். இந்த நடுக்கண்ணு இதெல்லாம் சித்தவத்த ரகசியம். அதாவது இது வந்து என்ன சொல்றது, மகான்களுடைய அந்த மாதிரி ஒரு இது வந்து பெரிய கண்கொள்ளா ரகசியம். இது வந்து இந்த கண்ணு என்னைக்கு உங்களுக்கு உங்க சுத்தமா அழுக்கெல்லாம் வெளியேறுதா, இந்த அழுக்கு வெளியேற வரைக்கும் கண்ணு வலிக்கும், மயமயங்கும், பூச்சி எரியும். இந்த கண்ணு நடுவாண்ட அந்த கண் பாப்பா இருக்கும். அந்த பாப்பாவில இருந்து நேரா கண்ணு தண்ணி வலிஞ்சு வரும். மணி, ஆமா, கண்ணு மணி நேரம் அந்த தண்ணி மட்டும் நேரா வரும். இந்த ஓரத்துல வராது, இந்த ஓரத்துல வரவே வராது. இந்த மணிக்கு நேர் தண்ணி உங்களுக்கு எப்ப முகத்துல வடியுதோ, வடிகிற போது உங்க கண்ணு சுத்தமாயிடுச்சு. அந்த கண்ணு சுத்தமாயிடுச்சு, அங்க நெற்றி கண்ணு திறக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ள 1 மாசம் 2 மாசம் நீங்க அந்த வெளிச்சத்தை பிரம்ம பிரகாசத்தை வெளிச்சு கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். இந்த தவத்துல என்ன சிறப்புன்னா, வாசி யோகத்துல நீங்க விரும்பி பண்ண 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 உங்களை அதே கூட்டிகிட்டு போகும், அதே கூட்டிகிட்டு போகும். இல்லைன்னா நாம அதை மறந்துட்டோம்னு மறந்துட்டுமா, நாளைக்கு வந்து இது எதுக்கு பாடுபடுறோம்னா, பெரிய கோடீஸ்வரனாவோ அச்சேதிபதியாவோ செல்வந்தராவோ தொழிலதிபரோ ஆக போறது இல்ல. நம்ம உடம்பு நாராத நலங்காத மழை ஜலம் கழிக்காத போலாம். 1000% கேரண்டியா போலாம். 100% எல்லாம் கிடையாது. நேரா பாத்துக்குங்க. அல்லது கண்ணை கூட கண்ணை வந்து மூக்கு நீங்க பாக்குறோம், உங்க அண்ணன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளே தப்பு இல்ல. அதனால அது ஒரு தப்பும் இல்ல. அதுதான் மெயின். இது உடல் தவம், அது வந்து தவமே கிடையாது. தவம் வந்து நீங்க ஏற்கனவே இங்க பண்றீங்க பாருங்க, இதுதான் தவம். ஆத்ம நமஸ்காரம் சொல்லி நீங்க தவன் நிறைவு, தவன் நிறைவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு பண்றோம்ல, அதனால நிறைவுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுக்காக நீங்க இது முடிஞ்சோடனே என்ன பண்ற, நாம வந்து என்ன பண்றோம், ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசால உடல் சமநிலை தவம் இப்படி வச்சுக்கிறீங்க. ஏன் சமநிலை தவம்னு சொல்றோம்னா, உங்களுக்கு அன்னன்னைக்கு சூடு டயர்டு எல்லாம் செய்யப்படும். தனியா நீங்க வாரத்துல ஒரு நாளைக்கு இந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 1 மணி நேரம் பண்றீங்களா, 1/2 மணி நேரம் பண்ணா இது 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் போதும். 1/2 மணி நேரம் பண்ணீங்களா 5 நிமிஷம் போதும். 3/4 மணி நேரத்து வரைக்கும் 5 நிமிஷம் போதுங்க. 45 நிமிஷம் வரைக்கும் இது 5 நிமிஷத்துக்கு மேல இருக்க வேண்டியது இல்லை. வந்துட்டு பண்ணிக்கிட்டு மறுபடியும் இப்ப நீங்க கண்ணை முடிச்சு இருக்கலாம், அல்லது கண்ணை மூடிக்கிட்டே இருக்கலாம், அல்லது கண்ணை வந்து மூக்கணும்னையும் பார்க்கலாம். பார்க்க வேண்டியது இயல்பா பாருங்கள, இயல்பா பாத்துக்கங்க. கண்ணை மூடுறதுனா மூடிக்கிங்க, தப்பு இல்ல. இது ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு 45 நிமிஷம் மேல பார்த்து, நான் மேல் தவிர 45 நிமிஷம் பண்ணியிருந்தா, நெற்றிக்கண் புருவ மைய தவிர 45 நிமிஷம் பண்ணியிருந்தா 5 நிமிஷம் பண்ணுங்க. இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேல பண்ணியிருந்தா இதை 10 நிமிஷம் பண்ணுங்க. அது நீங்க டைம் அனுசரிச்சு. அது சாத்தியம் இல்ல. ஆமா, இல்ல 1/2 மணி நேரம் அதிகபட்சம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணீங்களா 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணு. அது வரைக்கும் இருந்தா இது 5 நிமிஷம் கவனிச்சா போதும். அதுக்கு மேல தேவையில்லை. டைம் தரும் 45 நிமிஷம் வரைக்கும் டைம் தரும். ஆமா, அதனால 5 நிமிஷம் கவனிச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு மேல மறுபடியும் ஒருக்கா கையை வந்து உயர்த்தி ஆத்ம நமஸ்காரம். மறுபடியும் பண்ணணும். 3வது முறை ஆத்ம நமஸ்காரம். சரி சரி. அது கொடுத்துற சீட்ல பாருங்க, ஆத்ம நமஸ்காரம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எப்படி சொல்றீங்க? கை தேய்ச்சிக்கிறீங்க, தேய்ச்சிக்கிட்டு கண்ணில் வச்சுக்கிறீங்க, முகத்தை வருவிட்டு கையெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு
நிறைய பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஓம் சாந்தி சொல்ற வரைக்கும் கையை வச்சு, அதாவது தொடங்குற போது ஃபர்ஸ்ட் ஆத்ம நமஸ்காரம் எல்லாம் அந்த பிரபஞ்ச வாழ்த்துலாம் சொல்லி நாடி சுத்தி பண்ணிட்டு தவம் தொடங்குறீங்க. அப்பா சின்மத்திர சாம்பவி முத்திர லம்பிகா முத்திரையில நீங்க தவம் பண்ணிட்டு 3/4 மணி நேரம் சொல்லிட்டு இந்த தவம் முடிச்சு உங்களுக்கு எப்ப தோணுதா நிறைவு பண்ணலான்னு அப்போ ஒரு ஆத்ம நமஸ்காரம். 2வது பண்ணிட்டு உடல் சமநிலை தவம், உடல் சமநிலை தவம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிட்டு 3வது ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று ஸ்டார்டிங்ல நம்ம ஆத்ம நமஸ்காரம் சொல்லி அந்த இதெல்லாம் நம்ம அதாவது பிரபஞ்ச பரிணாம வாழ்த்து இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம நாடி சுத்தி ஆரம்பிக்கணும். ஆமா, முதல்ல இது சொல்லிட்டு நாடி சுத்தி, அப்புறம் தான் நாடி சுத்தி, அப்புறம் தான் நாடி சுத்தி ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அது இப்ப நம்ம இப்ப நான் பண்றோம் போலங்க, நம்ம ஆத்ம நமஸ்காரம் பண்றோம்ல, அது நம்ம மனப்பாடம் இல்ல, புத்தகத்தை படிக்கிறப்ப பார்த்து படிச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது படிச்சு நீங்க என்ன கேமராவை எடுத்துட்டு இருக்காங்க, படமா எடுத்து போறாங்க. சும்மா அப்படி நீங்க ஆத்ம நமஸ்காரம் பண்ணிட்டு பேப்பர்ல படிச்சுக்கலாம், படிச்சுட்டு அப்புறமாடி இது பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க வேற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது என்னங்க ஒரு 20 பிரபஞ்ச பரிணாம வழிபாடு 9 முறை இருக்கும். பிரபஞ்ச பரிணாம வழிபாடு 9 ஸ்டேஜ் இருக்கும். ஏன்னா மின்னில் இருந்து மண் வரைக்கும் 9 ஸ்டேஜ். உயிரின வாழ்த்து 12 கொடுத்திருப்பேன். மொத்தம் 21 முறை. ஏன் சொல்றேன்னா அந்த ஓம், இந்த ஓம் 21 முறை நீங்க சொல்லும் போதே அந்த 21 முறை ஓம் கொடுத்திருக்கிறோம். ஓம் இல்லாத கூட சொல்லிருக்கலாம். 21 முறை ஓம் சொல்லும் போது குண்டலி சக்தி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். உங்களை அறியாதையே அதுல சூழ்ச்சி இருக்குது. 21 முறை ஓம் சொல்லும் போது மூலாதாரத்திலிருந்து உங்களுக்கு உச்சிக்கு வந்துடும். நீங்க அப்புறம் தவம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக அந்த மெத்தட் செட் பண்ணிருக்கு. அது உங்களுக்கு ஈட்டா நல்லா இருக்கும். வேற ஒன்னும் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும், நோய் நொடி அண்டாது. வாசி யோகத்துல எந்த நோயும் உலகத்துக்கு யாருக்கும் வந்ததே இல்லை. ஆச்சா, இந்த கைகால் பிடிப்பு அது இதெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்குறோம், வரும்ல. அதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா சில பேர் குமிஞ்சு நிமிர்றது, வர்றது, கத்துறது, பிடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி உழைக்கிறது, இது மாதிரி கோழி நான் கூவுறது, கோழி மாதிரி நாய் மாதிரி உழைக்கிறது, இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் ஏன் சொல்லி தராங்கன்னா இந்த உடம்பு உபாதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான். ஆனா நமக்கு சொல்லி கொடுத்த சித்தர் என்ன பண்றாங்க, காக குஞ்சிட்டார்ல, நீ ஸ்ட்ரெயிட்டா அதை பண்ணு, அந்த இடத்த கவனிச்சுக்கோ, நீ அந்த இடத்த மட்டும் விட்டுறாத, அந்த இடத்த கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தைரியமா பண்ணுங்க, ஒண்ணும் இல்லை. அதனால இல்லைன்னா யாரெல்லாம் மூச்சு போனா பேச்சு போச்சு. அதனால ஒரு மகான் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, பிறக்கு முன் பிடித்த வாசி, இந்த வாசினால நீ மூச்சு தம் கட்டி, நீயும் மனைவியும் கணவனும் தம் கட்டி மூச்சு அழுத்தத்தினாலதான் அந்த மூச்சோட விந்து போகுது. மூச்சு தான் ஊதுறது. அந்த விந்து காத்தலினா விந்து போகுமா? நாதம் இல்லைன்னா ஒளி எப்படி போகும்? நாதம் தான் ஒளி தள்ளிட்டு போகும். விந்து தான் நாதம் விந்து தள்ளிட்டு போகுது. அப்ப சொல்றாரு, பிறக்கு முன் பிடித்த வாசி, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ குழந்தையா இருக்கும்போதே வயிற்றுக்குள்ள அந்த வாசி போய் பூந்துருச்சு. பிறக்கு முன் பிடித்த வாசி, பிறந்த பின் மறந்த வாசி. நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வாசின்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டியே. காத்துன்னு ஒண்ணு இருக்கிறத யாராவது நினைச்சிருப்பாங்களா? நம்மள அதான் வாழ வைக்குதுன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? உடம்பு சரியில்லாத போனா மூச்சு இழுத்தோட போனா, எப்ப உடம்பு சரியில்லாத போது அப்ப போனா மூச்சு இழுத்தோட போனா மூச்சு ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. அப்பதான் தெரியும். அன்ன வரைக்கும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா, தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா, மூச்சு தான்ப்பா முக்கியம்னு யாரு இந்த மூச்சை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா? ஆஸ்பத்திரி போயிருந்தா டாக்டர் சொல்லுவான், அப்பா மூச்சு இழுத்துவிட அப்படிம்பாங்க. டாக்டர் ஒருத்தர் தான் கேட்பாரு. டாக்டர் அப்பா கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து விடப்பான்னு கேட்பாரு. வெளியே போற மூச்சு கேட்க மாட்டாரு, உள்ள எவ்வளவு தூரம் இழுக்கிறீன்னு பாப்பாரு. நீ விடுற மூச்சு கவனிக்க மாட்டாங்க. இழுக்கிறீங்களா, அதனுடைய சக்தி என்னன்னு கவுண்ட் பார்ப்பாங்க. அதுதான் அவனுக்கு பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அப்ப பிறக்கு முன் பிடித்த வாசி, பிறந்த பின் மறந்த வாசி, இறக்கு முன் இறைத்த வாசி. நீ இறக்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாசியை அடிச்சிட்டிய. பேசி பேசி சும்மா இருக்க மாட்டாது. அது பேசி இது பேசி அங்க போய் இங்க போய் காடு மேடெல்லாம் சுத்தி கண்ட இடத்துக்கு போய் வாசியை அரைச்சிட்ட. நீ இறக்கல, வாசி ஒன்னோட்டு போயிடுச்சு. அப்ப வாசி வெளியே போனோன்னு என்னாச்சு, நீ நாசம் ஆயிட்ட. அப்ப அந்த சிவம் போயிட்டாரு, நீ சமம் ஆயிட்ட. அப்ப வாசி போயிடுச்சு. அப்ப இறக்க முன் இறைத்த வாசி, அறியுங்கால் அறிவீரே. அது அறிஞ்சிருக்கிறியா? இப்ப அறிஞ்சுக்கிட்ட. அறியுங்கால், கால் மேலே கால் போடு, இந்த கால் மேல இதை போடு, இது மேல இந்த கால் போடு, கால் மேலே கால் போடு. சித்தருடைய பரிபாசை, கால் மேலே கால் போடு, கருத்தாலே நிறுத்தி விடு, நூலாலே நுழைத்து எடு, நுனிமூக்கில் வட்டமிடு. நுனிமூக்கு நூலாலே நுழைத்து எடு, நுனிமூக்கில் வட்டமிடு. வாளாக தெரியாதே, வாய் பேசி அலையாதே, செய்வோல மனங்கொள்ளு, சிவானந்தம் பெறலாமே, சிவானந்தம் பெறலாமே, சிவானந்தம் பெறலாமே. ஆத்ம நமஸ்காரம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.